ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டீச்சர் வாசன். இன்னைக்கான வீடியோவில் தளபதி விஜய் நடித்த ரசிகன் படத்தோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அதன் மூலமாக நம்ம இங்கிலீஷும் கற்றுக்க போகிறோம். விஜய் பிளேஸ், விஜய் நடிக்கிறார் த ரோல் ஆஃப் எ கேர்ஃப்ரீ யங் மேன். PLAY பிளே, இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. விளையாடுறது, அப்புறம் நடிக்கிறது, அப்புறம் இந்த இசைக்கருவியை வாசிக்கிறது, வாசித்தல், அதுக்கும் பிளே தான். ரோல், இந்த ரோல் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் கதாபாத்திரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கேர்ஃப்ரீ அப்படின்னா கவலையற்ற, அதாவது எந்த ஒரு கவலையும் இல்லாம ஜாலியா இருக்கிறது, அதுதான் கேர்ஃப்ரீ. கேர்ஃப்ரீ யங் மேன் அப்படின்னா ஒரு கவலையற்ற இளைஞன், எ கேர்ஃப்ரீ யங் மேன். விஜய் நடிக்கிறார், விஜய் பிளேஸ் த ரோல் ஆஃப் அ கேர்ஃப்ரீ யங் மேன், ஒரு கவலையற்ற இளைஞன் கதாபாத்திரத்தில். இன் திஸ் மூவி, இந்த படத்தில். சரி, அப்புறம் he falls in love, அவர் காதல் வயப்படுகிறார், காதலில் விழுகிறார். வித் அ கேர்ள், ஒரு பெண் மீது. நேம்ட் அனிதா, அனிதா என்ற பெயர் கொண்ட. who lives nearby, இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய who அப்படின்ற வார்த்தை ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்திருக்கு. அதனால யாரு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இப்ப கவனிங்க, அதுக்கு அர்த்தம் சொல்றேன். he falls in love, அவர் காதலில் விழுகிறார். வித் அ கேர்ள் நேம்ட் அனிதா, அனிதா என்ற பெயர் கொண்ட ஒரு பெண் மீது. who, அவ யாருன்னா, அந்த அனிதா யாருன்னா அப்படின்னு அர்த்தம் ஹூ அப்படின்ற வார்த்தைக்கு. லிவ்ஸ் நியர்பை, பக்கத்தில் வசிக்கும், பக்கத்துல வசிக்கிறவ. நியர்பை அப்படின்னா பக்கத்தில், ரொம்ப பக்கத்துல. அவர் அருகில் வசிக்கும் அனிதா என்ற பெண்ணை காதலிக்கிறார். சரி, ஹவவர், ஹவவர் அப்படின்னா இருந்தாலும், இருந்த போதிலும், இருப்பினும் அப்படின்னு அர்த்தம். தே கீப் தேர் லவ், அவர்கள் அவர்களுடைய காதலை வைத்திருக்கிறார்கள். எ சீக்ரெட், சீக்ரெட்டா, ஃப்ரம் எவ்ரி ஒன், எல்லார்கிட்டையும் இருந்து. சரி, THEIR, தேர் அப்படின்னா அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். கீப் அப்படின்னா வச்சிருக்கிறது. தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே PDFல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, PDF ஃபைல். ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா PDF உடனடியா வாங்கிக்கலாம். சரி, அப்புறம் அனிதா, அனிதானா அனிதா தான். அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வந்திருக்கு பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா உடைய அப்படின்னு அர்த்தம். அனிதாஸ் அப்படின்னா அனிதாவினுடைய ஃபாதர், அப்பா. இஸ் அ ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர், ஒரு கண்டிப்பான போலீஸ் ஆஃபீஸர். ஹூ டிஸ்லைக்ஸ் விஜய், அவர் யாருன்னா, இங்கேயும் ஹூ அப்படின்ற வார்த்தை ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அவர் யாருன்னா, ஹூ டிஸ்லைக்ஸ் விஜய், அவர் யாருன்னா விஜயை பிடிக்காதவர், விஜயை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது, அதுதான் அர்த்தம். அனிதாவின் அப்பா விஜயை பிடிக்காத ஒரு கண்டிப்பான போலீஸ் அதிகாரி. ஹீ ட்ரைஸ், அவர் முயற்சிக்கிறார். டு செப்பரேட், பிரிக்க. த கப்பல், அந்த ஜோடிய. த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த, இந்த அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அண்ட், மற்றும். கிரியேட்ஸ், உருவாக்குகிறார். மெனி ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகளை. அவர் அந்த ஜோடியை பிரிக்க முயற்சி செய்து பல பிரச்சனைகளை உருவாக்குகிறார். சரி, விஜய் ஃபேசஸ், விஜய் ஃபேசஸ் அப்படின்னா விஜய் ஃபேஸ் பண்றாரு, எதிர்கொள்கிறார். மெனி ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ், அக்யூசேஷன்ஸ் அப்படின்னா குற்றச்சாட்டுகள் அப்படின்னு அர்த்தம். ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ் அப்படின்னா பொய்யான குற்றச்சாட்டுகள் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்ப கவனிங்க. பிகாஸ் ஆஃப் யூ அப்படின்னா உன்னால தான், பிகாஸ் ஆஃப் மீ அப்படின்னா என்னால தான் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? பிகாஸ் ஆஃப் த கேர்ள்ஸ் ஃபாதர் அப்படின்னா அந்த பெண்ணினுடைய அப்பாவால். புரியுதுங்களா? கேர்ள் அப்படின்னா பெண், அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் வந்துருச்சுன்னா உடைய. கேர்ள்ஸ் அப்படின்னா த கேர்ள்ஸ் அப்படின்னா அந்த பெண்ணின் உடைய. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது டிஸ்பைட் அப்படின்னா இருந்தாலும், அப்படி இருந்தாலும் கூட அப்படின்னு அர்த்தம். டிஸ்பைட் த ஸ்ட்ரகிள்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் கூட. தேர், அவர்களுடைய. லவ் ஃபார் ஈச் அதர், ஒருவர் மீது ஒருவர் இருக்கிற காதல். ரிமைன்ஸ், அப்படியே இருக்கிறது. ரிமைன்ஸ் அப்படின்னா அப்படியே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கா, அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, த மூவி ஃபீச்சர்ஸ், ஃபீச்சர்ஸ் அப்படின்னு தான் உச்சரிக்கணும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சிறப்பம்சங்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இடம் பெற்றிருக்கின்றன அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? த மூவி ஃபீச்சர்ஸ், இந்த படத்துல இடம் பெற்றிருக்கிறது என்னது? மெனி ஆக்ஷன் சீன்ஸ், பல சண்டை காட்சிகள் மற்றும் ரொமான்டிக் சாங்ஸ், காதல் பாடல்கள். சரி, அப்புறம் விஜய் ஃபைட்ஸ், விஜய் ஃபைட் பண்றாரு. பிரேவ்லி, தைரியமாக. அகைன்ஸ்ட் த எனிமீஸ், எதிரிகளுக்கு எதிராக. டு ப்ரூவ் ஹிஸ், அவருடைய இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ண. இன்னசென்ஸ் அப்படின்னா நிரபராதி தன்மை அப்படின்னு அர்த்தம். ஃபைனலி அப்படின்னா இறுதியாக, கடைசியாக. த கேர்ள்ஸ் ஃபாதர், அந்த பெண்ணினுடைய தந்தை. அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தேர் ட்ரூ லவ், அவர்களுடைய உண்மையான காதலை புரிந்து கொள்கிறார். அண்ட் அக்செப்ட்ஸ் தெம், அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். தெம் அப்படின்னா அவர்களை, இவர்களை. ஆச்சுங்களா? திஸ் ஸ்பெஷல் ஃபிலிம் கேவ்
இந்த சிறப்பு திரைப்படம் கொடுத்தது விஜய்க்கு த ஃபேமஸ் டைட்டில், அந்த பிரபலமான பட்டம். எந்த பிரபலமான பட்டம்? இளைய தளபதி. இந்த சிறப்பு வாய்ந்த திரைப்படம் விஜய்க்கு இளைய தளபதி என்ற பிரபலமான பட்டத்தை அளித்தது. சரி, தி ஸ்டோரி எண்ட்ஸ், இந்த கதை அந்த கதை, இந்த அப்படின்னா அந்த இந்த அப்படின்னு அர்த்தம் இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா? சரி, இந்த கதை முடிகிறது ஹாப்பிலி, மகிழ்ச்சியாக, வித் த கப்பிள் கெட்டிங் யுனைடெட், ஜோடி ஒன்றாக இணைவதுடன், சேர்வதுடன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை, ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.